வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று பயணிகள் நீண்ட நாள் எதிர்பார்த்து வந்த நிலையில் ஒரு வழியாக ரயில் இயக்கப்படும் ரூட் மற்றும் கட்டண விவரங்களை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள 2 மாநிலங்களின் தலைநகரை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இந்தியாவில் பயணிகளின் வசதியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை ரயில்வே மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நாட்டின் அதிநவீன சொகுசு ரயிலாக வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு டெல்லி வாரணாசி வழித்தடத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த ரயிலில் உள்ள நவீன சொகுசு வசதிகள் பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதனால் அடுத்தடுத்த பல்வேறு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலும் சென்னை நாகர்கோவில், சென்னை கோவை, மதுரை பெங்களூரு, சென்னை நாகர்கோவில் உள்ளிட்ட ரூட்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வந்தே பாரத் ரயில்கள் முற்றிலும் ஏசி வசதி கொண்டவையாகும். சொகுசான இருக்கைகள், அகன்ற ஜன்னல் கண்ணாடிகள், சிசிடிவி கேமரா, தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட வசதிகள் இந்த ரயிலில் உள்ளன. இந்த ரயிலில் உள்ள சொகுசு வசதிகளும் அதிவேகமும் பயணிகளை வெகுவாக ஈர்த்துள்ளது. இதனால் தொடர்ச்சியாக பல்வேறு ரூட்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் வந்தே பாரத் ரயில்கள் தற்போது இருக்கை வசதி கொண்ட ரயிலாகவே இயக்கப்படுகின்றனர். அதிலும் பகல் நேரத்தில் இயக்கப்படுகின்றனர். இதனால் தொலைதூரங்களுக்கு பயணிக்கும் வகையில் ஸ்லீப்பர் ரயிலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகளிடம் எழுந்தது. இதையேற்ற ரயில்வே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை தயாரிக்கும் பணியை தொடங்கியது. பெங்களூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் இந்த பெட்டிகள் தயாரிக்கப்பட்டன. பின்னர் சென்னை ஐசிஎஃப்பிற்கு கொண்டு வரப்பட்ட இந்த ரயிலின் சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. பல்வேறு கட்டண சோதனை ஓட்டங்களில் நடத்தப்பட்டன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை இயக்கி சோதித்து பார்க்கப்பட்டது. அப்போது முற்றிலும் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி டம்ளரில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் இருந்த காட்சிகள் வெளியிடப்பட்டன. ரயில் அதிர்வு இன்றி சொகுசான பயணம் உறுதி செய்யப்படும் என்பதை காட்டும் வகையில் இந்த வீடியோவை ரயில்வே வெளியிட்டது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எந்த ரூட்டில் இயக்கப்படும், எப்போது இயக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த நிலையில்தான் நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்படும் வழித்தடம் எது என்பது பற்றிய அப்டேட் வெளியாகியுள்ளது. கொல்கத்தாவிலிருந்து கவுகாத்தி வரையிலும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அடுத்த 15-20 நாட்களில் இந்த ரயில் சேவை தொடங்கும். அதாவது ஜனவரி 18 அல்லது 19ஆம் தேதிகளில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் என்று அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமர் மோடியுடன் பேசிய பிறகு அடுத்த 2-3 தினங்களில் தேதி இறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். கட்டணத்தை பொறுத்தவரை கவுகாத்தி கொல்கத்தா ரூட்டில் விமான கட்டணம் ரூ.6000 முதல் 8000 வரை உள்ளது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் 3ஆம் வகுப்பு ஏசி கட்டணம் ரூ.2300, 2ஆம் வகுப்பில் ரூ.3000, உணவு உட்பட முதல் வகுப்பிற்கு ரூ.3600 கட்டணமாக நிர்ணயிக்கப்படும் என்றார். நடுத்தர மக்களை கருத்தில் கொண்டு இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் வரும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநிலங்களுக்கு இடையே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்பட உள்ளது.